ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பிளேஸில் பேசுகிறதுக்கு தேவைப்படுற கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ்லாம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் ஃபார்மலாக பேசுகிறதுக்கு, ரொம்ப கேஷுவலாக நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓரளவுக்கு ஃபார்மல் டோனில் ஆஃபீஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏதோ ஒரு மீட்டிங்கோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நாளைக்கு எனக்கு மறக்காமல் ஞாபகப்படுத்திரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொலைட்டாக எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்திரு அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் யூ ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டுமாரோ, குட் யூ ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஆப்போ ஏதோ இருக்குது. ஸோ இதை வந்து நீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீ எப்படி யூஸ் பண்ணுவ அப்படின்னு நம்ம வந்து கூட வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, ஹவு டு யூ யூஸ் இட், ஹவு டு யூ யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விவரமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் நான் நல்லா சொல்கிறேன் பாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு, ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் பாரு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள் அப்படின்னு ரொம்ப பிளெயினாக சொல்லாமல் லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், நான் உனக்கு கொடுக்குறேன் இரு அப்படி சொல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வரும். ஸோ லெட் மீ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக சொல்லுவோம். இப்போ இது ஆஃபீஸ்லலாம் சொல்கிறாங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா குட் ஐடியா அப்படின்லாம் சொல்லாமல் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட், நீ சொன்னது நல்லா இருக்குது. ஐ மீன் நம்ம நார்மலாக வந்து நல்ல குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம வந்து ஃபார்மலாக சொல்லும்போது தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஐடியா வந்து இது நல்லா வேலை பார்க்கும்னு தோணுது, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடியா வந்து நல்லா வேலை பார்க்கும், இந்த மெத்தட் நல்லா வேலை பார்க்கும் அப்படிலாம் சொல்லல. ஸோ அந்த மெத்தட்லாம் சொல்லாமல் அதை எப்படி சொல்லலாம்னா திஸ் அப்ரோச் ஒர்க்ஸ் பெட்டர், திஸ் அப்ரோச் ஒர்க்ஸ் பெட்டர், இந்த அப்ரோச் இந்த மெத்தட் வந்து நல்லா வேலை பார்க்கும், திஸ் அப்ரோச் ஒர்க்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது என் சைட்லேருந்து பார்த்தா இப்படி தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, என் சைட்லேருந்து பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் பேசுகிறதுக்கு ஃபார்மலாக நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பார்வையில், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ ரொம்ப பழக்கமான ஒரு வார்த்தை ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எல்லாருக்குமே தெரியும், வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது அப்படின்னு. அதே இது அதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங் ரிமோட்லி அப்படின்னாலும், அதாவது ஆஃபீஸில் இல்லாமல் ஃபிசிக்கலாக ஆஃபீஸில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துலேருந்து வேலை பார்க்குறது வந்து ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வீடாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி அப்போ ஆஃபீஸில் இல்லைனா வீட்டில் தானே இருக்க போகிறோம், நம்மளோட கம்ஃபர்டபுள் பிளேஸில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதை ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரிமோட் ஜாப்ஸ், இந்த மாதிரி வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது வந்து நல்லா லாபகரமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லணும்னா அதை ஃபார்மலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒர்க்கிங் ரிமோட்லி இஸ் மோர் ப்ரொடக்டிவ், ஒர்க்கிங் ரிமோட்லி இஸ் மோர் ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ்னா ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி எந்த அர்த்தத்தில் வேணாலும் இட்ஸ் மோர் ப்ரொடக்டிவ், ஒர்க்கிங் ரிமோட்லி இஸ் மோர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறது, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து ப்ரொஃபஷனலாக நல்லா பேசு, பார்த்து கேர்ஃபுல்லாக பேசு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஹேண்டில் இட் ப்ரொஃபஷனலி, ஹேண்டில் இட் ப்ரொஃபஷனலி அப்படின்னு சொல்லணும். நீ வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா பேசு, கொஞ்சம் பொலைட்டாக பேசு, கொஞ்சம் மரியாதையாக பேசு, இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் ஹேண்டில் இட் ப்ரொஃபஷனலி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ ஒரு மெத்தடுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது, இதை நடைமுறைப்படுத்தும் போது ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸில் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு இம்ப்ளிமெண்ட், இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ளிமெண்ட்ன்றது நடைமுறைப்படுத்துதல் ஒரு விஷயத்த, அதுதான் இம்ப்ளிமெண்ட்டு. ஸோ ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் நல்லா வந்து கவனத்தை நல்லா கவனமாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு
ஃபோக்கஸ் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் உன்னோட கவனத்தை செலுத்து, வேறு எந்தையும் பார்த்துட்டு இருக்காத, முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டை கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம்? இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்? இட் இஸ் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரூஷியல் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட்றது ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறனால நம்ம கொஞ்சம் ஃபார்மலாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்கு இட்ஸ் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது போய் நேரில் போய் பார்த்து பேசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு மேனேஜரை நேரில் போய் பாரு, மெயிலெலாம் பண்ணிகிட்டு இருக்காத, கால் பண்ணாத, நேரில் போய் பாரு அவங்கள அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேரில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மீட் ஹிம் இன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் இன்னொரு ஆஃபீஸில் இருக்கிறவங்கள மொத்தமாக அவங்களெல்லாம் போய் இப்போ போர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, போர்ட் பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க, போர்ட் டைரக்டர்ஸை வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மீட் தெம் இன் பர்சன். தனிப்பட்ட ஒரு ஆளை சொல்கிறதுக்கு மீட் ஹிம் இன் பர்சன், இல்லை மீட் ஹர் இன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன் பர்சன் சொல்லும்போது நேரில் போய் பார்க்குறது தான் நம்ம இன் பர்சன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு மீட் தெம் இன் பர்சன், மீட் ஹிம் இன் பர்சன் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் நீங்களும் ஆஃபீஸில் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்மலாக பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.